டிசம்பர் 22 வாக்கு. மரியன்னையின் பாடலை நாம் இன்றைய நற்செய்தியின் பகுதியாக பெறுகிறோம். இறைவன் நமக்கு செய்து வருகிற செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே அவருடைய செயல்கள் எல்லாம் வியப்புக்குரியவையாக இருக்கின்றன. அதை உணர்ந்த மரியாள் இறைவனை போற்றி புகழ்ந்து அந்த புரட்சி பாடலை பாடுகிறார்கள். நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளுகிற 2 செய்தி. ஒன்று, ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கடவுள் பல்வேறு நலன்களை நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று சொல்லுகிற மன பாங்குடன் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நமக்கென்று கடவுள் வடிவமைத்து இவற்றையெல்லாம் செய்திருக்கிறாரே என்று நாம் நினைத்து பார்த்து அவருடைய நன்றிகளையெல்லாம் நாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது நன்றியின் பிள்ளைகளை அவர் மீண்டும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிவோம். அடுத்து, மரியன்னை வெறுமனே ஒரே வார்த்தைகளை நன்றி என்று சொல்லிவிடவில்லை. மாறாக ஒவ்வொரு வரியிலும் கடவுள் தனக்கு செய்திருக்கிறதையெல்லாம் நினைத்து பார்த்து அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிற நிலையில சமூக அக்கறையோடு சேர்ந்த வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளுகிறாள். ஆகவே எனக்கு எல்லாம் நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் அடுத்தவருக்கு நடந்திருக்க வேண்டுமே. அடுத்தவர்களும் இதில் இணைகிற பொழுது சமூகம் முழுவதும் அந்த ஆசிரியை பெறுகிறது என்கிற விதத்தில் நாமும் அக்கறையோடு கூட நம்முடைய தூய திரு அவை, நாம் சார்ந்திருக்க நம்முடைய சமூகம், இவற்றிற்கும் கடவுளால் செய்யப்பட்ட நலன்களையெல்லாம் நினைத்து அவரை நன்றியோடு நினைத்து பார்த்து அவரது புகழ் பாடல்களாக இருப்போம். சிந்தனைக்கான வினாக்களாக, என் நிலையிலும் நான் இறைவனுக்கு நன்றி கூற விடைகிறேனா? அடுத்து, இறைவன் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அவரது வல்ல செயல்களையெல்லாம் வெளிப்படுத்துகிறவராக புகழுகிற மனிதராக இருக்கிறேனா? சந்திப்போம். ஆமென்.